காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தேனியில் போட்டியிடுவது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். ஒரு தொகுதியை கேட்ட நிலையில் 2 தொகுதிகள் பாஜக வழங்கியதாக சென்னையில் அவர் அளித்த பேட்டியை பேட்டி அரசியல் பகுதியில் பார்ப்போம். அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை. அரசியலில் அம்மா அவர்கள் என்னை முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியலில் பிறந்த மண்ணுனா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி. அங்கே ஒவ்வொரு மூலை முழுக்கும் 10 ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன். அந்த பகுதி மக்களோடு எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு. நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. வெயிட் பண்ணுவோம், இந்த முறை பார்ப்போம். தஞ்சாவூர் எனது சொந்த மண் தான். குறிப்பாக இந்த நாங்கள் கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு 8-9 தொகுதியில் தான் கேண்டிடேட்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க. இப்போ தஞ்சாவூரில் அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன். அவர் கேட்கல. இப்போ அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் இதை கேட்டிருப்பேன். கரெக்டா? அது மாதிரி அங்கே இது ஒரு ரீஜனல் பார்ட்டி. நாங்கள் அமமுக எங்கள் வேட்பாளர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 தொகுதிகளில் தான் போட்டியிடணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்ட்டோடு கொடுத்து அவங்க எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள். நான் சொன்னேன் கூட்டணி பலப்படணும், எல்லா கட்சிகள் வரட்டும், இதில் ஏதாவது தொகுதிகள் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, அதில் ஏதாவது கேட்டிருந்தா நீங்கள் விட்டு கொடுக்கணுன்னாங்க. நானும் விட்டு தரேன்னு சொன்னேன். இப்போ கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்லை, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும். அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைத்திரும். இல்லை நாங்கள் போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்கள் 9 தொகுதியில் எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இல்லை கூட்டணி நாங்கள் விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்குறோம். அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம். நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லிட்டேன். அவங்க முதல்ல எனக்கு வேறு நம்பர் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்கிட்ட அதை வேணும்னு கேட்குறப்ப நான் கொடுத்தேன். கடைசியாக இந்த 2 தொகுதிகளையும் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எதுவும் கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லி தான் 2வது தொகுதியை இன்றைக்கு கொடுத்தாங்க. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.